ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 முட்டையை அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி சேர்த்த அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வரவ ஆரம்பிக்கணும். மாவு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, இட்லி மாவு மாதிரி கட்டியாக இருக்கணும். அவிய வச்சுருக்க முட்டையை 2ஆக கீறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் அவிய வச்ச முட்டையை எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி சேர்த்து எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியானது. இப்போ நம்ம சரோஜா சமையலில் சூப்பரான முட்டை போண்டா சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.